வெற்றி துளசி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். அந்த கதையில் பார்த்தோம்னா திடீர்னு சிவராமனோட கேரக்டரை அப்படியே முடித்த மாதிரி ஆயிடுது. ஆனால் சிவராமனுக்கு என்ன நடந்துச்சு, இது யார் இந்த மாதிரிக்கு துரத்திட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு துளசியும் வெற்றியும் அவங்க ரொம்பவே அதாவது யோசனை பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ துளசி தன்னுடைய பாட்டியை பார்க்கும்போது பாட்டி தூங்கின மாதிரி இருக்கவும் பாட்டி திடீர்னு கண் முழிக்கிறாங்க. கண் முழிச்சதுமே சிவராமன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ துளசி அவங்க கையை பிடிச்சிட்டு அழுறாங்க. என்னாச்சு துளசின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ சிவராமனுக்கு என்ன நடந்துச்சுன்னு அவங்க சொல்லவும் இது கிட்டதுமே பாட்டி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ பாட்டி சிவராமன் கிட்ட தான் சொன்ன உண்மையாலையும் அது மட்டும் இல்லாமல் துளசி சொல்கிறாங்க சிவராமனை இந்த மாதிரிக்கு யாரோ துரத்திட்டு போனாங்க அப்படின்னு சொல்லவும் இதனால பாட்டிக்கு மகேஷ் பக்கம் தான் சந்தேகம் வரும். ஏன்னா மகேஷை பற்றின எல்லா உண்மையும் நம்ம சிவராமனுக்கிட்ட சொன்னால அவன் தான் இதெல்லாம் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உண்மையை துளசி கிட்ட அவங்க சொல்கிறதுக்காக வராங்களா. அடுத்து இந்த கதையில் என்ன மாதிரி நடக்க போகுது, துளசிக்கு மகேஷை பற்றின எல்லா உண்மையும் தெரிஞ்சிருதா, அவரால் தான் தன்னுடைய அண்ணனுக்கும் அதாவது அப்பாவுக்கும் இந்த மாதிரிக்கு ஒரு ஆபத்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடுத்தது என்ன ஸ்டெப் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லட்சுமியை தான் காட்டுறாங்க. அப்போ லட்சுமி அவங்க துளசி அஞ்சலி எல்லாருமே வரவும் உடனே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே அப்போ பார்க்கும்போது அவங்க சிவராமனை தூக்கிட்டு வராங்க. இதை பார்த்ததும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லட்சுமி கதறி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னாச்சு உங்கள் அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே துளசி அஞ்சலியும் அவங்க கைப்பிடிச்சிட்டு சொல்கிறாங்க, அம்மா அப்பா நம்மளை விட்டுட்டு போயிட்டாருமா அப்படின்னு சொல்லவும் இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லட்சுமி அப்படியே உடஞ்சி போயிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா சிவராமனுக்கு நடக்கக்கூடிய அந்த சடங்குகள்லாம் நடந்துட்டு இருக்கவும் அப்போ ரகுவுக்கும் கேசவனுக்கும் இந்த விஷயம் தெரிய வருது. அவங்க ரெண்டு பேரும் ஓடி வராங்க. கவிதா தீபாவும் அவங்களும் அழுதுகிட்டே ஓடி வரவும் அப்போ கவிதாவும் தீபாவும் லட்சுமியோட கையை பிடிச்சிட்டு கதறி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அத்தை என்னத்தான் நடந்தது, மாமாவுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதறி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ தீபாவும் கவிதாவும் துளசி கிட்ட கேட்குறாங்க மாமாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ துளசி சொல்கிறாங்க என்ன நடந்துச்சுன்னே எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுட்டு இருக்கவும் அடுத்தது அங்கே பார்த்தோம்னா சிவராமனுக்கு செய்யக்கூடிய அந்த சடங்குகளை செய்யறதுக்காக ரகுவும் கேசவன்ட்டையும் வெட்டி சொல்கிறாங்க. அப்போ அதாவது நீங்கள் தான் எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது உடனே லட்சுமி தடுக்கிறாங்க. இல்லை இவங்க செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே அத்தை நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் இவங்க நாங்கள் வேண்டான்னு சொல்லி உதறி தள்ளிட்டு போனவங்களா, இவங்க என் மகனே கிடையாது, என் மகன் சொன்னாக்கி முருகன் தான் நாங்கள் பெறாத பெத்த பிள்ளை, அவன் தான் என்னுடைய புருஷனுக்கு என்னென்ன சடங்குகளை செய்யணுமோ அந்த சடங்குகள்லாம் முருகன் தான் செய்யணும், அவன் தான் இதுக்கு தகுதியாக உள்ளவன் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ரகுவும் கேசவனும் அப்படியே அமைதியாக இருந்தாங்க. ஏன்னா அவங்களால எதுவுமே பேச முடியல. என்ன இருந்தாலும் சரி பெற்றவங்க வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க போனவங்க அதனால அவங்களும் தலை நிமிர்ந்து எதுவுமே பேச முடியாமல் அமைதியாக இருந்திருந்தாங்க. அப்போ முருகன் பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு லட்சுமியோட கையை பிடிச்சிட்டு அவங்க கதறி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்ததாக சிவராமனுக்கு நடக்கக்கூடிய அந்த எல்லா சடங்குகளையும் செஞ்சு முடிச்சிருந்தாங்க. அடுத்ததாக அங்கே பார்த்தோம்னா லட்சுமி உட்காந்து அவங்க அழுதுகிட்டு இருக்கவும் அப்போ தீபாவும் கவிதாவும் சொல்கிறாங்க அத்தை நீங்கள் எங்கள் கூடயே வந்துருங்க அப்படிங்கும்போது நான் எதுக்காகமா வரணும், நான் வரலம்மா, இதுதான் என்னுடைய வீடு, இதுதான் நான் என் புருஷன் கூட இருந்த வீடு, நான் இந்த வீடை விட்டுட்டு நான் எங்கேயுமே நான் வரமாட்டேன், தயவுசெய்து நீங்கள் கிளம்புங்கம்மா அப்படின்னு சொல்லவும் தீபாவும் கவிதாவும் அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்போ பார்த்தோம்னா இங்கே ரேவதி தான் காட்டுறாங்க. ரேவதி லட்சுமி கிட்ட சொல்கிறாங்க அத்தை எனக்கு உண்மையிலே நீங்கள் எங்களுக்கு இந்த அளவுக்கு அங்கீகாரம் கொடுப்பீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படிங்கும்போது உடனே லட்சுமி சொல்கிறாங்க என்னம்மா அப்படி பேசிகிட்டு இருக்கிற, முருகன் எங்கள் மகம்மா, நாங்கள் எந்த சூழ்நிலையும் நாங்கள் போயிடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு எங்கள் கூடயே நீங்கள் ரெண்டு பேரும் இருந்தீங்களா, அந்த நன்றியை நான் எப்படிமா நான் மறக்க முடியும், அப்படி நான் மறந்தோம்னா என் புருஷன் என்னை மன்னிக்கவே மாட்டாருமா அப்படின்னு லட்சுமி சொல்லவும் இதெல்லாம் கேட்டுட்டு துளசி அஞ்சலி எல்லாருமே அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அடுத்துதான் இந்த விஷயம் எல்லாமே முடிஞ்சிருது. அப்போ துளசி வெட்டிக்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க அம்மா அன்னைக்கு என்ன நடந்திருக்கும், எதுக்காக அண்ணனையும் அப்பாவையும் யார் இந்த மாதிரிக்கு துரத்திக்கிட்டு போனாங்க, அவங்களுக்கு எதிரின்னு சொன்னக்கு யாருமே கிடையாது, அம்மா அண்ணனும் சரி அப்பாவும் சரி யாருக்குமே அவங்க எந்த தீங்கும் செஞ்சது கிடையாது, ஒரு ஈயரம்புக்கு கூட அவங்க துரோகம் பண்ணினது கிடையாது, அப்படி இருக்கும்போது எதுக்காக அவங்க ரெண்டு வரையும் இப்படி ஒரு டீம் துரத்துனாங்க, அவங்க என்ன தப்பு செஞ்சாங்கன்னு தெரியல அப்படிங்கவும் உடனே பார்த்தோம்னா முருகன் அங்கே வராங்க. முருகன் வந்ததுமே துளசி முருகன் கிட்ட அவங்க விசாரிக்கிறாங்க அண்ணா அன்னைக்கு என்ன நடந்துச்சு, எதுக்காக ஒன்னு இந்த மாதிரிக்கு அவங்க துரத்திட்டு போன வந்தாங்க, அந்த துரத்துனவங்க யாருன்னா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ முருகன் எனக்கு யாருன்னே தெரியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செய்கையாட்ட அவங்க காட்டுறாங்க. அப்போ முருகன் அவங்க சொல்றாங்க அதாவது அன்னைக்கு எதுக்காக அப்பாவையும் என்னையும் துரத்துனாங்க, அது யார் எதுக்காக பண்ணாங்கன்னு எனக்கு
எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஆனால் அப்பா வந்து என் உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் அவர் கதையே முடிஞ்சு போச்சுது. அது நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அதாவது அவங்க சிவராமன் நினைச்சு அவங்க அழுதுகிட்டு இருக்கவும் அப்போ துளசி வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அண்ணா அழாதீங்கன்னா அண்ணா, இந்த நிலைமைக்கு யார் காரணம்னு சொல்லி கண்டுபிடிச்சு அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ அஞ்சலியும் மகேஷ் அங்கே வராங்க. என்னாச்சுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது அப்போ துளசி வந்து சொல்கிறாங்க, நம்ம அப்பாவோட நிலைமைக்கும் அண்ணனை இந்த மாதிரிக்கு துரத்திட்டு போனவங்களும் யாருன்னு தெரியல, அவங்களை கண்டுபிடிக்காம நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கவும் இதை கேட்டதுமே மகேஷ் அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ, இதுக்கெல்லாம் காரணம் நம்ம தாங்கிற உண்மை வந்து எக்காரணத்தை கொண்டு தெரிஞ்சிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க துளசி வந்து தன்னுடைய பாட்டியை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அப்போ அஞ்சலி கிட்ட வந்து மகேஷ் வந்து சொல்கிறாங்க, அஞ்சலி நான் வந்து கிளம்பட்டுமான்னு சொல்லி கேட்கும் போது உடனே அஞ்சலி சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மகேஷ் அங்கேருந்து அவங்க லட்சுமி கிட்ட சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு என்ன உதவினாலும் நான் பண்ணுவேன், நீங்கள் எதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ லட்சுமி சொல்கிறாங்க, அது எப்படி மாப்பிள்ள நான் கவலைப்படாமல் இருக்க முடியும், என் கணவர் இப்படி என்னை விட்டுட்டு போவார்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு பேசவும் அப்போ வந்து மகேஷ் வந்து அவங்க மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, ஐயோ ஆளாளுக்கு இதே பேசிகிட்டு இருக்கிறாங்களே, அவருடைய நிலைமைக்கு நம்ம தான் காரணங்கிறது மட்டும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான். ஆனால் அதுதான் கண்டுபிடிக்க முடியாத, நான் தான் வந்து எதுவுமே தெரியாமல் அளவுக்கு தானே எல்லாமே நான் செஞ்சுருக்கிறேன், அதனால் என்னை கண்டே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் ரொம்பவே தெனாவட்ட அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஆனாலும் அது வெளிக்காட்டிக்காமல் ரொம்ப பாவம் போல் வந்து இருந்துக்கிட்டு போகவும் அவங்க போனதுக்கப்புறம் பார்த்தோம்னா துளசி வந்து தன்னுடைய பாட்டியை பார்க்குறதுக்காக வரும்போது அப்போ வந்து பாட்டி வந்து கண்முழிக்கிற மாதிரி இருக்கிறாங்க. உடனே வந்து துளசி பாட்டி அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் பாட்டி வந்து கண் முழிக்கிறாங்க. முழிச்சதுமே சிவராமன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வந்து துளசி வந்து அப்பா வெளியே போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் சொல்கிறாங்க, இல்லை எனக்கு சிவராமனை இப்போமே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து எந்திக்கவும் உடனே பார்த்தோம்னா துளசி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது துளசி வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னாச்சுமா, சிவராமனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே அப்பா நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு பாட்டி அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே பாட்டி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னம்மா நீ சொல்லிட்டு இருக்கிற, என் மகன் வந்து போயிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே வந்து துளசி வந்து உடஞ்சி போய் அழுதுட்டு இருக்கவும் அப்போ வந்து பாட்டிக்கு வந்து சொல்றாங்க, நான் சிவராமன் கிட்ட நான் மகேஷ் பத்தின எல்லா உண்மையும் நான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே துளசிக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. பாட்டி நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போதே பாட்டி பார்த்தோம்னா என் பையனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை அப்படியே பாதிலே விட்டுட்டு அவங்க வந்து சிவராமனை பார்க்கறதுக்காக அவங்க ஹாலுக்கு வராங்க. அப்போ சிவராமனுக்கு வந்து அந்த ஃபோட்டோவில் பார்த்தோம்னா அவங்களுக்கு மாலையெல்லாம் போட்டு வச்சிருக்குது. அப்போ பக்கத்தில் லட்சுமி உட்காந்து அவங்க அழுதுகிட்டு இருக்கவும் உடனே வந்து பாட்டி வந்து சிவராமனோட ஃபோட்டோவை பார்த்துட்டு அவங்க கதறி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. உடனே லட்சுமியை பார்க்குறாங்க. லட்சுமி அப்படின்னு சொல்லும் போது உடனே லட்சுமி வந்து அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அழுதுகிட்டு இருக்கப்போ உங்கள் மகன் நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிட்டார் அத்தை அப்படின்னு சொல்லி அவங்க அழுதுட்டு இருக்கும் போது பாட்டி வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஐயோ என் மகனுக்கு இந்த மாதிரிக்கு நடக்கும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லையே, என்ன எடுத்துக்கிட்டு என் பையனை விட்டுருக்க கூடாதா, என் உயிர் போகாம என் கண் முன்னாடியே என் பையன் உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அப்போ வந்து பாட்டியை சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்க்கும்போது பாட்டி அப்படியே திரும்பவும் தூங்குன மாதிரிக்கு ஆயிடுது. ஆனால் வந்து துளசி வந்து அவங்க நினைக்கிறாங்க, பாட்டி வந்து நம்ம அப்பாவை பற்றின ஏதோ ஒரு விஷயத்த வந்து சொல்றதுக்காக வந்தாங்க, ஆனால் அது அப்படியே பாதியில் நிறுத்திட்டாங்க. பாட்டி வந்து ஏதோ ஒரு விஷயத்த அப்பா கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அதை கேட்டுட்டு தான் அப்பா வந்து இங்கேருந்து கிளம்பி இருக்கிறாரு. என்ன நடந்துச்சுன்னே தெரியலையே, என்ன விஷயம் சொல்லியிருப்பாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே வெட்டி வராங்க. என்னாச்சு துளசி, என்னது யோசனை பண்ணிட்டே இருக்கீங்க அப்படிங்கும்போது அப்போ துளசி வந்து அவங்க வெட்டி கிட்ட சொல்றாங்க, இல்லை வெட்டி அப்பா வந்து பாட்டி வந்து பேசியிருக்கிறாங்க, அதுக்கு பிறகு தான் பாட்டி திரும்பவும் இந்த மாதிரிக்கு தூங்கிட்டாங்க. ஆனால் அப்பா கிட்ட பாட்டி என்ன சொன்னாங்கன்னு தெரியல, என்னமோ அப்பா கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அப்பாவோட அந்த கதை முடிஞ்சதுக்கும் பாட்டி சொன்ன ஏதோ விஷயத்துக்கும் சம்மந்தம் இருக்குது, அது என்னன்னு தெரியல, பாட்டிக்கு இப்போ வந்து திரும்பவும் தூக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம்.